வணக்கம். பஸ்ஸில் லாங்கில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம பக்கத்தில் வந்து உட்கார்ற அந்த பேசஞ்சர் பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பக்கத்தில் நம்மளை மாதிரியே ஒரு சக பப்ளிக் உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிற சென்ஸ் இருக்கிற பப்ளிக் ஃப்ரெண்ட்லியான ஒரு நபராக இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுதலாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் பகவான் புண்ணியத்தில் பக்கத்தில் உட்காரவா பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாள். பட் வெரி ரேர் கேஸ் ஃபுல்லாக சரக்கை போட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துருவாங்க. ஆனால் சரக்கை விட மிகப்பெரிய நியூசன்ஸை க்ரியேட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயத்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அதுதான் சிறகடிக்க ஆசை. நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். பக்கத்தில் ஒரு 50+ வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து உட்காந்தார். நான் உட்காந்துட்டு இருந்தது ஒரு 3 சீட்டர். 3 சீட்லேயுமே நான் மட்டும் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஆவரேஜாக சீட் ஃபில் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. ஆனால் நான் உட்காந்துட்டு இருந்த 3 சீட்டர் மட்டும் ஃபில் ஆகாமே இருந்தது. இந்த பயணத்தின் மூலம் நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் யாருமே உட்காராமல் இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். கட்டம் போட்ட கர்ச்சீப் ஒன்று வாங்கிக்கோங்க. பெரிய பெரிய கட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் சேஃபு. பார்க்க கொஞ்சம் லுங்கி துணி மாதிரியே இருக்கணும். அந்த கர்ச்சீப்பை வாங்கி தலையில் கட்டிக்கோங்க. அப்புறமா மாஸ்க்கு நான் வழக்கமாக ஃபேன்சி ஸ்டோரில் விற்கிற பூ போட்ட மாஸ்க்கு அல்லது கிளாத்தில் செய்யப்பட்ட மாஸ்க்லாம் வாங்கி போடாதீங்க. மெடிக்கல் மாஸ்க் இருக்கு இல்லையா, ப்ளூ கலரில், அந்த மாஸ்க்கை வாங்கி போட்டுக்குங்க. இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷனோட உங்களுக்கான 3 சீட்டரில் நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா யார் பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு ஆப்ஷன் வரும்போது கண்டிப்பாக முதல்ல உங்களை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி தான் என்னையும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பஸ்ஸில் எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிருந்தது. அந்த மொத்த பஸ்லேயுமே ஒரு 3 சீட்டரில் ஒருத்த மட்டும் உட்காந்துட்ருக்கான் அப்படின்னா அது நான் மட்டும்தான். அப்போ தான் என்னுடைய அவுட்லுக்கே நான் கவனித்தேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு முழு 3 சீட்டரில் நீங்கள் மட்டும் ஜாலியாக உட்காந்துட்டு வரலாம். அப்படி ஒரு 3 சீட்டரில் நான் பாட்டுக்கு சந்தோஷமாக இளையராஜா பாட்டு கேட்டுகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் பாட்டு நான் போட்டல, பஸ்ஸில் டிரைவர் போட்டார். சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட எல்லா சீட்டுமே ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அதனால் வேறு வழியே இல்லாமல் வந்தவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்தார். ஸ்பேஸும் நல்லா தான் இருந்துச்சு. வந்த உடனே யாருக்கும் கால் பண்ணி பேசினார். அவர் பேசினது என் காதில் கேட்டுச்சு. அவர் பேசுகிறத நான் கேட்கணும்னு கேட்கல, அவர் பேசினதே 3வது சீட் வரைக்கும் கேட்டிருக்கோம். அதனால் அவர் பேசினது என் காதில் வந்து விழுந்துச்சு. என்ன பேசினார்னா, அவரோட ஹெட்செட்டை சார்ஜ் போடுறதுக்காக வீட்டில் வச்சுருக்காரு. வீட்லையா வேறு எங்கன்னு தெரில, சார்ஜ் பண்ணுறதுக்காக ப்ளக் பண்ணியிருக்காரு. கிளம்பி வரும்போது அதை மறந்துட்டு இருக்காரு. இப்போ அவர்கிட்ட ஹெட்செட் இல்லை. ஸோ அங்கே விட்டுட்டு வந்த ஹெட்செட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு யாருக்கிட்டையோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்தார். பஸ்ஸில் நான் ஹெட்செட் யூஸ் பண்ணுறதில்ல, முக்கியமாக பஸ்ஸில் போகும்போது. ஏன்னா பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு பாட்டு போகும், இவங்க தனியாக ஒரு பாட்டை காதுக்குள்ளே ஓட விட்டுட்ருப்பாங்க. இந்த மாதிரி 2 பாட்டை மிக்ஸ் பண்ணி ஒரே நேரத்தில் காதுக்குள்ளேயும் மண்டைக்குள்ளேயும் ஏற்றுறது எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது பப்ளிக்கில் என்ன பாட்டு கேட்குதோ அந்த பாட்டையே நானும் கேட்டுக்கிறது. பர்சனலாக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி என் காதுக்கு மட்டும் காம்பவுண்டு போட்டு கேட்டுட்டு வரதில் எனக்கு விருப்பம் இல்லை. பக்கத்தில் இருந்தவர் வேறு ஹெட்செட் விட்டு வந்துட்டாருங்கிறது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த மனிதரோட ஹெட்செட்டுக்காக நானும் பரிதாபப்பட்டு கவலை கொண்டு இருந்தபோது சற்றும் எதிர்பார்க்காமல் ஒன்று செஞ்சார். ஃபோனை எடுத்து ஹாட்ஸ்டார் ஓப்பன் பண்ணார். அது ஹாட்ஸ்டாராங்கிறது எனக்கு அப்போ தெரியல. கொஞ்ச நேரத்தில் சிறகடிக்க ஆசை சீரியல் ஓட ஆரம்பிச்சிது. அதுவும் ஃபுல் வால்யூமில். ஏற்கனவே பஸ்ஸில் ஒரு இளையராஜா பாட்டு ஓடிட்டுருக்கு. எனக்கு பொதுவாக ஒரு பாட்டு கேட்டுட்ருக்கும் போதோ இல்லை பார்த்துட்ருக்கும் போதோ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதே பாட்டை ஒருத்தர் ஹம் பண்ணாலோ இல்லை பாடிட்டு வந்தாலோ எனக்குள்ளே இருக்கிற ஸ்பைடர் எஸ்ஜே சூர்யா வெளில வந்துடுவான். அப்படி ஒரு சைக்காக மாறிடுவேன். ஏற்கனவே போயிட்டுருக்கிற ஒரு பாட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அதே பாட்டையே திரும்ப பாடக்கூடாதுங்கிற அளவில் என்னோடய காதோட சென்சரிஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கும்போது அந்த பாட்டுக்கு மேலே சிறகடிக்க ஆசை சீரியலை ஓட விட்டுட்ருக்காரு. அவருக்கு காதில் கொஞ்சம் ப்ராப்ளம் போல். இருக்கிற வால்யூம் பத்தாதுன்னு ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு சீரியலை பார்க்குறாரு. சீரியலில் வர டைலாக்கு பஸ்ஸில் போகிற பாட்டு மூலமாக சரியாக இவருக்கு கன்வே ஆகலை. இவருக்கு காதில் வேறு ஏற்கனவே பிரச்சனை இருக்குது போல். ஏன்னா ஃபுல் டைம் ஹெட்ஃபோன்லேயே இருக்கார் இல்லையா, சார்ஜ் போட்டு ஃபுல் டைம் காதில் ஹெட்ஃபோனோடவே இருந்ததுனால காது 50% தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, ஃபோனை கையில் பிடிச்சி அந்த விஷுவலை பார்க்குறாரு. மறுபடியும் பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப காது கிட்ட கொண்டு போய் ஸ்பீக்கரை காது பக்கத்தில் வச்சு திரும்பவும் ப்ளே பண்ணுறாரு. இப்படி முக்கியமான சில சீன்ஸையும் முக்கியமான சில சுச்சுவேஷன்ஸையும் பாஸ் பண்ணி என்ன பேசுகிறாங்கங்கிறத காதுகிட்ட வச்சு கேட்குறாரு. இப்போது அவர் கையில் வச்சுட்டு இருக்கும்போதே ஸ்பீக்கர் எனக்கு வரைக்கும் கேட்குது. அவர் ஃபோனை திருப்பி காதுகிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அந்த சிறகடிக்க ஆசை என் காதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடுது. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் சீரியலை 1 மணி நேரமாக பார்த்துட்டு வர்றாரு. முன்னாடி சொன்னேன் இல்லையா, பக்கத்தில் வந்து உட்கார பேசஞ்சர் போதை ஆசாமியாக இருக்கிறது ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குமோ அப்படின்னு. பட் இன்றைக்கி தான் புரிஞ்சுது, பக்கத்தில் உட்காரவன் போதை ஆசாமியாக இருந்தால் கூட அவன் பாட்டுக்கிட்டு சரக்கை போட்டுட்டு ஒரு பக்கம் சாஞ்சிருவான். இப்படி இடைவிடாமல் சீரியல் பார்க்கும் இந்த சீரியல் போதை ஆசாமிகளுக்கு மத்தியில் ட்ராவல் பண்ணுறது, சரக்கு அடிச்சுட்டு ட்ராவல் பண்ணுறவங்க கூட ட்ராவல் பண்ணுறதை விட ரொம்ப மோசமானதுன்னு எனக்கு புரிஞ்சுது. பொதுவாக ஆண்கள்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கும்,
இவங்கெல்லாம் சீரியல் பார்க்க மாட்டாங்க, சீரியல்னால் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பார்ப்பாங்க அப்படின்னு. இப்போவும் கூட சில பட்டிமன்றங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் சுற்றி நின்று கை தட்டுவாங்க அதுக்கு. ஆனால் பஸ்ஸில் போகும்போது கூட சீரியலை மிஸ் பண்ணக்கூடாது, ஸ்பீக்கரில் வச்சாவது அந்த சீரியலை பார்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆணை அந்த சீரியல் அவ்வளோ அடிமையாக்கியிருக்கு. அப்படி அந்த சீரியலில் என்ன தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த சீரியல் பார்க்கணும். நான் அந்த சீரியல் பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்த்ததில்ல, கேட்டிருக்கேன். அந்த கதவையும் தாண்டி சில நேரங்களில் அந்த ஆடியோ காதில் வந்து விழும் இல்லையா, அப்படி கேட்டு ஓவராலாக அந்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட சிறகடிக்க ஆசை சீரியல் அப்படிங்கிறது பெரியவர்களுக்கான ஒரு சோட்டா பீம். எப்படி சோட்டா பீம் தோலக்பூரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சோட்டா பீமும் அவரது நண்பர்களும் போராடி டோலக்பூரை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்களோ, அதே மாதிரி இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா அவர் பேர் முத்து, கூட பூ கட்டுற பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நாட்டில் நடக்கிற திருட்டு, கொள்ளை, கொலை, ஆள் கடத்தல், தலைமறைவு, ஆள் மாறாட்டம், போலீஸ் லஞ்சம் வாங்குறது, இப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் முதல்ல போலீஸ்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் போலீஸ் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவங்களே தன்னுடைய தனித்திறமையை பயன்படுத்தி தங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் சூப்பர் பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் இல்லை அந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் அவங்களே கண்டுபிடிச்சி கொண்டு வந்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறமா போலீஸே அவங்கள பாராட்டுவாங்க. அதனால தான் சொன்னேன், இது பெரியவர்களுக்கான ஒரு சோட்டா பீம். ஊர் வந்துடுச்சு, நான் இறங்கிக்கிறேன். ஆளை விட்றா. சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.